அந்த அம்மா பையன் சொல்லுது, அம்மா போய் மோடிக்கா ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அந்த அம்மா ஓட்டு போட்டுட்டு தான் மகக்கிட்ட வந்து நான் தாவேக்கு விசில் சந்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நேற்று இடத்துல பேசுறப்போ ஆய்வு பண்றப்போ பேசுறப்போ எக்ஸ்போல் பண்றப்போ சொல்றாரு, நான் பாட்டு பூத்துக்கு போனேன் சார், போனப்போ எனக்கு வந்து கடுப்பாய் நான் தாவேக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு பல வகையில வந்து அதை அதிர்ஷ்டசாலி விஜய் வந்து தேர்தலுடைய அதிர்ஷ்டசாலி. ஆனா பெரம்பலூர் தொகுதியும் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை ஓட்டு சதவீதங்கள் கூடப்பட்டிருக்கு. திமுக வெறுப்போட்டுக்கெல்லாம் தாவேக்கா போயிருக்கு. ஆனா பெரம்பலூர் பொறுத்தவரை நல்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது, அவர் வெற்றி பெற்றுள்ளார் என்ற. வில்லிவாக்கம் கூட நல்ல ஒரு டஃப். அதே மாதிரி எக்மோர் தொகுதி நல்ல டஃப் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேளச்சேரியும் நல்ல ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க. சோ இது மாதிரி சென்னையை பொறுத்தவரை சென்னை மண்டலத்தில் 16 சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 2 கொளத்தூரும் சேப்பாக்கம் மட்டும் உறுதி செய்யப்பட்டது. அந்த முடிவை நானே எதிர்பார்க்கிறேன். இதை வந்து கணிப்பிலே வைக்க முடியாது, அகலாவிலே வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாறுபட்டு இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு. சவுத்லயே நிறைய இடத்துல திமுக தாவேக்கன் மாறுக்கு, தாவேக்கு நிறைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர். அதனால சவுத்லயும் வந்து ஜோலார்பேட்டை தொகுதியில் வன்னியர்கள் நிறைந்த இடம். அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக போடாம நிறைய பேர் வந்து தாவுக்க ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவிலையும் அந்த இடத்துல இருக்காங்க, அவங்களும் வந்து தாவுக்க ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் வடாக்காடு மாவட்டங்களில் தருமபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் ஒரு விஷயம் சொல்ல போதுன்னு எங்களை போன்ற ஆட்கள் உணரப்படுறோம். நிச்சயமாக நம் நினைக்கிறதை விட நினைக்காத ஒரு விஷயம் வருதுன்றதை நான் அவங்க விஜயை தோக்க சட்டமன்றத்துக்கு வந்துட்டா வளர்ந்துருவார். அதெல்லாம் வரக்கூடாதுல திமுக கண்ணு கருத்து வேலை பார்த்துக்குது. கள்ள ஓட்டு கூட போடக்கூட வாய்ப்பு இருக்குதான் நான் பாக்குறேன். நீண்ட டைம் அங்க ஆச்சு போட்டிகளை எடுத்து போது அந்த 2 தொகுதியிலையும். ஸோ ஏதோ சதி நடந்திருக்கிறது. அந்த மாற்றம்லாம் சதியை கடந்து வெற்றி பெறுவாருடைய வாய்ப்பு தாவேக்கு இருக்கிறது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம்ண்ணா. வணக்கம் என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் அன்பு சகோதரருக்கும் நன்றிண்ணா. ஆக்சுவலாக இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொடனே நிறைய பேர் வந்து யாரெல்லாம் திமுக ஆதரவாக பேசினோம் அவங்களாம் வந்து திமுகக்கு எதிராக பேசுகிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த 80% மேலே ஓட்டுகள் பதிவானாலே அது வந்து ஆட்சி மாற்றத்துக்கான அந்த வழியை வந்து வகுக்கும் சொன்னாங்க. இதுவே வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கணும் சொன்னாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய செல்வாக்காகவும் மாறுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் இந்த போட்டியிட்ட இந்த தொகுதிகள் இருக்குல்ல, இந்த பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், அங்கெல்லாம் விஜய் வந்து கன்ஃபார்ம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸிட் போல்ஸை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுல எந்த மாற்றம் இல்லை. அதை வெற்றி பெற திருச்சியை பொறுத்தவரை கொஞ்சம் முன்னப்பன இருக்கு, ஆனா நெருக்கி வரலாம், மிஸ் ஆகலாம். அது வந்து கொஞ்சம் முன்னப்பன இருக்கு. ஆனா பெரம்பலூர் தொகுதியும் வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை ஓட்டு சதவீதங்கள் கூடப்பட்டிருக்கு. திமுக வெறுப்போட்டுக்கெல்லாம் தாவேக்கா போயிருக்கு. அதனால அதிமுக பாமக கூட்டணி கொடுத்து மிகப்பெரிய பலவீனம், திலகபாமா கொடுத்து பலவீனம். அதனால வந்து பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை விஜய் அவர்களுக்கு கன்ஃபார்ம் சட்டமன்ற போது உறுதி. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திருச்சியை பொறுத்தவரை மேபி இழுபறியில் இருக்கிறது, வரும் வராமலும் போகும். ஆனால் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது, வராதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அந்த மாதிரி சூழ்நிலையில் இழுபறி நிலையில் இது திருச்சி இருக்கு. ஆனால் பெரம்பலூரை பொறுத்தவரை நல்ல ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது, அவர் வெற்றி பெற்றுள்ளார் என்ற விஷயம் வந்து உண்மையாக இருக்குது. அது ஏற்றுக்கப்படணும். ஆனால் இதே போல தமிழகம் முழுக்க வில்லிவாக்கம் கூட நல்ல ஒரு டஃப் இருக்கு. அதே மாதிரி எக்மோர் தொகுதி நல்ல டஃப் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேளச்சேரியும் நல்ல ஒரு டஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி சென்னையை பொறுத்தவரை சென்னை மண்டலத்தில் 16 சட்டமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட 2 கொளத்தூரும் சேப்பாக்கம் மட்டும் உறுதி செய்யப்பட்டது. அத்தனை இடங்களும் தாவேக்கா மிகப்பெரிய வாக்கு வங்கியை பெறப்போது. திமுகவுக்கும் மிகப்பெரிய டைட் கொடுக்குறாங்க. அதிமுக 3ஆவது இடத்துல இருக்கு. ஸோ சென்னை மண்டலம் ஃபுல்லா அப்படி சென்னை மண்டலம் பார்த்தீங்கன்னா சவுத்லேயே நிறைய இடத்துல திமுக தாவேக்கன் மாறுக்கு, தாவேக்கு நிறைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ அதனால சவுத்லேயும் வந்து ரொம்ப இம்பாக்ட் வருவாங்க. அதில் ஒரு ஏதாவது பிளஸ் கூட்டா வாக்கில் அதிமுகவுக்கு பிளஸ் அமைய கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து டெல்டா பகுதியில் திமுக தாவேக்கா மாறி இருக்கிறது. அதிமுகவும் அந்த நிறைய தொகுதியில் போயிருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லையும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து கோயம்புத்தூர்லாம் நிறைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, ஈரோட்லையும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ அப்படின்ற போது வந்து வித்தியாசமான ஒரு முடிவை கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த பார்வையில் பார்த்தா. ஓகே, ஆக்சுவலாக வந்து திருச்சி கிழக்கு பேசுகிறேன், அங்கே வந்து மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அங்கே இருக்க அந்த அமைச்சர்கள் இருக்காங்களா, அது KN நேருவா இருக்கட்டும், அன்பில் மகேஷா இருக்கட்டும், அவங்களாம் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ திருச்சி கிழக்கில் வந்து இருதயராஜ் அவர்கள் வெற்றி பெற்றாருன்னா
வந்து எப்படி இருந்தாலும் வந்து திமுக சார்பாக அவருக்கு ஒரு அமைச்சரவையில் வந்து பொறுப்பு கொடுப்பாங்க. ஸோ இதன் காரணமாக அவர் வந்து வெற்றி பெற வைக்கக்கூடாதுன்றதுக்காகவே பெரிய அந்த உள்ளடிகள் வேலையை வந்து நடந்ததான் நம்ம கேள்வி. இல்லை அந்த தொகுதியை பொறுத்தவரை பெரம்பூர்ல வந்து தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்களை போட்டு வேலை பார்த்தாங்க. பெரம்பலூர் தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜோயல், தூத்துக்குடி ஜோயலை போட்டு ஆட்களை போட்டு அங்கே ஒரு டீம் 100 பேர் டீமை போட்டு உதயநிதி தனிப்பட்டே வேலை பார்த்தார். அதே மாதிரி திருச்சியிலையும் அதே மாதிரி வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஜெயிச்சு அவனும் விஜய் வந்து உள்ளே வந்துடக்கூடாத விஷயத்த அதில் ஈகோ கிராஸ் ஆகுதான் நான் எதிர்பார்க்கல. இந்த பார்வையில் நான் மறுபடுறேன். ஏன்னா அவங்க விஜயை தோக்க வச்சு சட்டமன்றத்துக்கு வந்துட்டா வளர்ந்துருவார். ஸோ அதெல்லாம் வரக்கூடாதுல திமுக கண்ணு கருத்தும் வேலை பார்த்துக்குது. கள்ள ஓட்டு கூட போடக்கூட வாய்ப்பு இருக்குதான் நான் பார்க்குறேன். ஏன்னா கிட்டத்தட்ட நீண்ட டைம் அங்கே ஆச்சு போட்டிகளை எடுத்துகிட்டு போகுது அந்த 2 தொகுதியிலையும். ஸோ ஏதோ சதி நடந்திருக்கிறது. அந்த மாற்றம்னா சதியை கடந்து வெற்றி பெறுவாருக்கூடிய வாய்ப்பு தாவேக்கு இருக்கிறது. அதை தடுக்க வேண்டும் நோக்கத்திற்காக திமுக நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அதனால இருதராஜ் வந்து அமைச்சர்ன்ற பார்வை வந்து தவறு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 2 தொகுதியை அணுகலன்னு பார்க்குறேன். ஏன்னா 2 தொகுதியுமே உதயநிதி வந்து தனிப்பட்ட முறையை ஆட்களை போடப்பட்டு நல்ல தேர்தலை அணுகியிருக்காங்க, வேலை பார்த்துருக்காங்க. குறைவாக மதிப்பிடக்கூடாது. அவங்க வெற்றி பெறதுக்கான எந்த அளவுக்கு உச்சம் முடியுமோ அந்த அளவுக்கு உச்சத்தை 2 தொகுதியும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் நிச்சயமா திருச்சியில் வந்து என்ன பண்ண ஒரு வெற்றி வாய்ப்பு 2 பேருக்குள்ள இருக்கு. ஆனால் பெரம்பலூர் தொகுதி பத்திர வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. திமுக தாவேக்க தான் போட்டி. 3வது இடத்துல பாஜக பாமக இருக்குது, அது போட்டியாளராக இல்லை. நாம் தமிழும் போட்டி எடுத்துக்கொண்டா இருவரும் பலுவான போட்டியாக இருக்கிற போது திமுக கடந்து தாவேக்க நிச்சயமா வெற்றி பெற்று உள்ள போக வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் ஒழிய மற்றபடி அந்த பார்வையில் இது பார்க்க வேண்டாம்னு நான் சொல்லுவேன். ஓகே, நம்ம விஜய் அவர்கள் இந்த 30% இந்த ஓட் வாங்கினார்னா அது விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருந்தாலும் இந்த மற்ற கட்சிகள் இருக்குல்ல, அதிமுக திமுக இவங்களை விட இந்த சிறிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, அது விடுதலை சிறுத்தைகளா இருக்கு, அதாவது பெரும் பாதிப்பு இந்த எலெக்ஷன் மிகப்பெரிய பாதிப்பு, மிகப்பெரிய சரிவு. அதாவது விசிகா ஓட்டுகள்லாம் நிறைய டிரான்ஸ் ஆகுது. அதாவது திமுக அதிமுக கூட்டணி கட்சிகள் அனைத்துக்கும் விஜய் வந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அந்த மாற்றம் இல்லை. இனி வரும் காலத்துக்கு மாற்றத்தை மக்கள் விரும்ப வச்சிட்டாங்க. 2 கட்சிகள் வேண்டாம், மாற்றி ஓட்டு போடுற மனப்பக்கம் உருடுத்து விட்டது. கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை 41% ஓட்டு, 2.25 கோடி ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ள வராங்க. 50 வயசுக்குன்ற போது கிட்டத்தட்ட ஒரு 3,000 கோடி ஓட்டு வராங்க. அப்படி பார்க்குறது அடுத்த தேர்தலாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமா முடிவு செய்யக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. அவங்கெல்லாம் புதிய மாற்றத்தை விரும்புகிறாங்க. அது யார் ஒருவர் கொடுக்குறாங்களோ அவரவர்களுக்கு எதிர்காலம் களம் அமைவாய்ப்புகளை பழமையான இயக்கங்களுக்கும் சாதி அடிப்படை இயக்கங்களுக்கும் சரிவை இதுக்கு மேல் இந்த தேர்தல் உணர்த்தும் பார்க்கலாம். ஏன்னா மக்களை பொறுத்தவரை ஜனநாயகத்தில் மக்கள் சக்தியை என்றைக்கும் வீழ்த்த முடியாது, மக்களை ஏளனமாக எடுத்துக்கொள்ள முடியாது. மக்கள் துணிந்து விட்டால் ஒரு முடிவு எடுத்து விடுவாங்க. மக்கள் இப்போ துணிந்தது காரணமாக இந்த ஓட்டுகள் போலிங் ஆயிருக்கு. ஆனால் எஸ்ஐஆர்ல ஒரு சில மிஸ்டேக்கும் இருக்கு, நிறைய விடுபட்டு போயிருக்கு வாக்காளர்கள். அதெல்லாம் முறையா சேர்த்துதானே நிச்சயமா ஒரு 5,73,00,000 ஓட்டுல கிட்டத்தட்ட 6.5 கோடி ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ஓட்டு மிஸ்டேக் ஆயிருக்கு நான் பாக்குறேன். அப்படி பாக்குற போது உங்ககிட்ட கூட சொன்ன லாஸ்ட் பேட்டியில 86-90% ஓட்டு போலிங்கான்னு சொன்னா 85.14% போலிங் ஆயிருக்கு. ஆனா 4% ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏதோ விஷயங்கள் நடந்திருக்கு. 90% கட்டாயம் இந்த தேர்தலில் போலிங் நிறைய பேரால போக முடியல, ஓட்டு போட அது உண்மை, அது இருக்கலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு 5% வந்திருக்கணும். அந்த ஏன் மிஸ்டேக் ஆச்சுன்னு தெரியல. ஆனா கட்டாயம் நான் ஏன்னா அந்த சதவீதங்களை தொட்டிருக்க வேண்டிய எஸ்ஐஆர் மூலம் தொட்டிருக்கணும். அது தொடர போது வந்து பாத்தீங்கன்னா சராசரியா ஓட்டு இருக்கு. அதனால ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போதுன்னு எங்களை போன்ற ஆட்கள் உணரப்படுறோம். நிச்சயமாக நம் நினைக்கிறதை விட நினைக்காத ஒரு விஷயம் வருதுன்றதை நான் ஊர்ஜிதமா நம்புறேன். நம்ம எடுக்கிற முடிவோடு வேறொரு முடிவு வரும்ன்றதுல நான் ஆழமா இருக்கேன். ஸோ இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை உன்னிப்பாக படிக்க வேண்டிய ஒரு தேர்தல் முடிவாக என்னை போன்ற ஆட்களுக்கு இருக்குது நான் பார்க்குறேன். அதே மாதிரி இப்போ இந்த வன்னியர் பெல்ட்லாம் இருக்கலாம், அங்கே வந்து விஜய்க்கு வந்து பெரிய செல்வாக்கு வந்து ஒன்று கிரியேட் ஆகியிருக்கு. அங்கே வந்து விஜய் அவர்கள் பெரிய ஓட்டு பேங்க் வந்து உருவாக்குவார்னு வந்து சொல்கிறாங்க. இருக்கு, உண்மை. அதாவது வன்னியர் சமுதாயம் மட்டும் இல்லை, ஏனைய சமுதாயத்தில் ஓட்டு வங்கியை வந்து போட்டுருக்காங்க. சமுதாய மாறுபாடுக்கு அப்பாற்பட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அதிகமாக வந்து பட்டியல் சமுதாயத்தையும் வன்னியர் சமுதாயத்து ஓட்டுகள் தான் அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால வடார்கடு மாவட்டங்களில் அதிமுக பின்னாடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதிமுக நிறைய இடங்கள், குறிப்பாக ஜோலார்பேட்டை சகுதியில் வன்னியர்கள் நிறைந்த இடம். அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு போடாமல் நிறைய பேர் வந்து தாவுக்க ஓட்டு போட்டிருக்காங்க. திமுகவிலையும் அந்த இடத்துல இருக்காங்க, அவங்களும் வந்து தாவுக்க ஓட்டு போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் வடார்காடு மாவட்டங்களில் தருமபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் உட்பட்ட பகுதிகள், அரக்கோணம் இந்த உட்பட்ட பகுதியில் இருந்து பார்த்தீங்கன்னா கார்காடு, ராணிப்பேட்டை இப்படி உட்பட்ட பகுதியில் வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை வரையும் இருக்கு. அதில் குறைஞ்சபட்சம் வந்து வன்னியர் சமுதாயத்து ஓட்டுகள் வந்து நிச்சயமாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கு. ஓட்டும் போடப்பட்டிருக்காங்க. அதனால
அதனால பாமகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. பாமகவுக்கு இன்னொரு விஷயம் பின்னடைவுனா அங்க அப்பாவும் சரியான கேண்டிடேட்டை போடப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிக சவாலாக அமைய அந்த தேர்தல் வாய்ப்பா இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறது என்னன்னா, காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஒரு தொகுதியில வந்து வெற்றி பெறுமோ, பாஜக எந்த அளவுக்கு ஒரு தொகுதியில வெற்றி பெறுமோ அந்த அளவுக்கு தான் தவிர்க்கவால வெற்றி பெற முடியும் வந்து சொல்றாங்க. அதாவது இந்த 10க்கும் கீழே தொகுதிகளை தான் வெற்றி பெற முடியும்னு வந்து சொல்றாங்க. இல்லை, அவள் ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வைக்கனா இது இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை பார்வையிலே ஒப்பிடப்பட வேண்டாம். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை முழுக்க இப்படி வருமா அப்படி வருமா ஒப்பிட தேர்தல் இது அல்ல. இது வந்து புதுமையான தேர்தல், புதுமையான ஒரு ஸ்டோரியை உருவாக்க போது, புதுமையான விஷயத்தை இது பண்ண போது. இனி ஒரு காலத்துக்கு இவங்களுக்கு புது புதுசாக தான் மாறுங்கள ஒழிய நீங்கள் பழைய மாதிரி வந்து அவங்களோட ஒப்பிடுறதை நான் ஏற்றுக்க மாட்டேன். இனி வரும் காலத்திற்கு ஒவ்வொருத்தரும் ஒரு புதுமையான தேர்தலாக தான் நான் பார்க்கணும். ஸோ இந்த தேர்தலோட அந்த தேர்தல் ஒப்பிடக்கூடாது. நான் கிட்டத்தட்ட 97 பார்க்குற போது ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குது. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயம் வருவாது இல்லையா. அந்த தேர்தலோட இந்த தேர்தல் ஒப்பிடுற தேர்தல் அந்த நான் காலூற்றாண்டு அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் பழைய வரலாறு 1967 89 அப்படிலாம் நான் பேச விரும்பல. எனக்கு தெரிஞ்ச காலத்தில் நான் பேச விரும்புறேன். நான் பார்த்த அரசியல், நான் பார்த்த காலத்துல இருந்து புரிதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயம் சொல்லுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி பார்க்குற போது இந்த தேர்தல் ஒரு விஷயம் சொல்லுது, அவ்வளவுதான். எம்பி எலெக்ஷனா விஷயம் ஒன்று சொல்லுது, அண்ணாமலை அந்த கூட்டணி ஒரு ஸ்டோரி சொல்லுச்சு. இந்த எலெக்ஷன் அது தாவேக்கான்னு ஒரு சொல்லுது. அதுக்கு முன்னாடி நாம் கமலஹாசன் ஒரு இது. இப்படி ஒவ்வொரு எலெக்ஷன் மக்கள் நல கூட்டணி இப்படி ஒவ்வொரு தேர்தலும் ஒரு விஷயம் சொல்லுது. அப்படி இந்த தேர்தல் இந்த விஷயம் பெரிய கட்சிகளுக்கு இனி வரும் காலத்துக்கு நான் காங்கிரஸ் கட்சியோட பெரிய கட்சியை காணாம போச்சு. அது மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரை திமுக என்பது பெரிய கட்சி, அதிமுக பெரிய கட்சியோட பிம்பம் எல்லாம் உடையப்பட்டதா இந்த தேர்தல் வந்து முடிவு கொடுக்குன்னு பாக்குறேன். அதே மாதிரி தேமுதிக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பெரிய செல்வாக்கு வந்து பூம் ஆகும்னு சொல்றாங்க. இந்த தேர்தல் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 எம்எல்ஏ வந்து ஜெயிப்பாங்கன்னு வந்து சொல்றாங்க. அந்த இழந்த அந்த செல்வாக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் பெற மாதிரி இருக்கு தேமுதிகவுக்கு. அதாவது விஜயகாந்த் விட பிரேமலதா அரசியல்வாதி, நிஜ அரசியல்வாதி. விஜயகாந்தை வைத்து சினிமா துறையில் கூட அவர் அவ்வளோ சமாளிச்சிக்க முடியாது. ஆனால் தேமுதிகன்ற கட்சி வைத்து ஒரு நல்ல சம்பாதித்த ஒரு பெண்மணி, சாதித்த பெண்மணி. பலாயிரம் கோடிகளை அந்த கட்சி ஆரம்பித்த பிறகுதான் அவர்கள் விஜயகாந்த் இழக்கப்பட்ட பணம். விஜயகாந்த் நல்ல மனிதர், அவர் உண்மையிலே சேவை மனப்பணம் கொண்டவர். ஆனால் அதை வந்து வியாபாரமாக்கியவர் பிரேமலதா. அவர்கள் இன்றைக்கு தெளிவாக காய் நகரத்தில் நடத்திருக்காங்க. அதிமுக போய் தான் மிகப்பெரிய பின்னடைவு செஞ்சிருக்கோம். அவங்க தெளிவாக தன் தம்பியையும் எம்பி ஆக்கிவிட்டு தன் மகனையும் தன் எதிர்காலத்துக்கு உருவாக்குவதற்கு சட்டமன்ற ஜெயிப்பதற்கான விஷயமும் அவங்களுக்கும் வயது மூப்பாகிவிட்டது. இந்த எலெக்ஷனில் ஒரு எம்எல்ஏவும் உள்ள அங்கீகாரத்தோடு போயிட்டு அதுக்கு அடுத்து பின்னாடி கட்சியை வந்து பயங்கர கொடுக்கறதுக்கான பேஸு, கட்சி அங்கீகாரம், கட்சியின் சின்னம் காப்பாற்றுவதற்கு திமுகவை நாடி போய் சென்றது சிறந்தது. நிச்சயமாக 5 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அந்த அம்மாவும் வெற்றி பெறுவாங்க, அந்த தம்பியும் வெற்றி பெறுவாங்க. அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும், அரசியல் செய்வார்கள். எதிர்காலத்திற்கு அந்த கட்சியை நகர்த்துவதற்கு ஒரு பேஸை வந்து போட்டானது. இதுக்கு முன்னாடி அவங்க வியூகம் வகுக்கப்பட்ட செயல்பட்டாலும் தவறுதலாக போய்விட்டது. இந்த தேர்தலில் கரெக்டாக அணுகியிருக்காங்க, கரெக்டாக மூவ் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக வெற்றி பெறுவாங்கன்றதுல எந்த மாற்றம் இல்லை. தேமுதிக நிச்சயமாக ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணம், அந்த கட்சி அங்கீகாரத்தையும் கட்சியினுடைய வளர்ச்சியும் காப்பாற்றி கொள்வது இந்த தேர்தல் முடிவு கொடுக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. அதே மாதிரி மதிமுகவுக்கு வந்து இந்த எதிர்காலமே வந்து இல்லாத ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி வந்து இந்த தேர்தல் அனைத்தெல்லாம் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா இருந்தது. இந்த தேர்தல் மூலயமா வந்து அந்த அங்கீகாரம் வந்து ரத்து செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும் வந்து சொல்றாங்க. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் தப்பா வாங்கிட்டார் இந்த தேர்தலை. இந்த கிட்டத்தட்ட 6 மாதங்களா அவங்க ஆளுங்கட்சி திமுக அதிமுக விமர்சனத்தை விட்டுட்டு முழுக்க விஜயவே மையம் கொண்டு அடிச்சாங்க. அது தேவையில்லாத விட்டுக்கணும். நான் மாற்றத்தை கொடுக்குறேன், அதிமுக திமுக இல்லாத நான் மாற்றத்தை கொடுக்குறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, இயற்கை வளத்தை பாதுகாக்கிறேன், இயற்கையை வந்து இப்போ மெயினாக முன்னெடுத்து செல்றேன், நீர்நிலைகளை பாதுகாக்கிறேன், என் திட்டங்கள் அருமையான திட்டங்கள், நாடு வளர்ச்சி பெற திட்டம், இந்த செயற்கையிலேருந்து இயற்கைக்கு கொண்டு போகிற திட்டம், அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கொண்டு போயிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். நான் ஊழலாக ஆட்சி கொடுப்பேன், மக்களுக்கான ஆட்சி கொடுப்பேன், மக்கள் அரசாங்க வேலைவாய்ப்பு நிறைய உருவாக்கும், ஊழலாக ஆட்சி கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்படியே முன் வச்சு கொண்டு போகிறாங்க. அதை விட்டு விஜய்னு அடித்தது அவங்களுக்கு பின்னடைவு. ஸோ அதனால் 5% ஓட்டுகள் வந்து ஊர்ஜிதமாக வரும். அது அங்கீகாரத்துக்கான ஓட்டு அல்ல. அங்கீகாரம் சொன்னால் 8% ஓட்டுகளை பெறணும் குறைஞ்சபட்சம். இதில் இன்னொரு விஷயம்னா நாம் தமிழ் சீமானுக்கு ஒரு ப்ளஸ் என்னென்னா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு வாய்ப்பு இருக்குது. அது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த கட்சிக்கு அங்கீகாரத்தை தக்க வச்சு கொள்ளலாம், இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா தாவேக்காவுக்கும் அண்ணாமலை ஆதரவு ஓட்டுகள் போகுது, பாஜக ஓட்டு போல. ஒரு இடத்துல அண்ணா நகரில் எக்ஸிட் போல் பண்ணுறப்போ ஒரு பாட்டியம்மா அதிமுக பாஜக கூட்டணிக்கு மோடியை பார்த்து பிடித்த அந்த அம்மா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அந்த அம்மா பையன் சொல்லுது, அம்மா போய் மோடிக்கா ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஓட்டு போட்டுட்டு தான் மகக்கிட்ட வந்து நான் தாவேக்க விசில் சந்துக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகவில் சேர்ந்த இன்னொரு நபர் ஒருத்தர் வந்து என்கிட்ட நேற்று இடத்துல பேசுகிறப்போ ஆய்வு பண்ணுறப்போ எக்ஸிட் போல் பண்ணுறப்போ சொல்கிறாரு, சார் நான் பாட்டு பூத்துக்கு போனேன் சார், போனப்போ எனக்கு வந்து கடுப்பாய் நான் தாவேக்க ஓட்டு போட்டேன் அப்படின்னு. பல வகையில் வந்து அதை அதிர்ஷ்டசாலி
விஜய் வந்து தேர்தலுடைய அதிர்ஷ்டசாலி. இப்படி மனம் வந்து கடுப்புல ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக கடுப்புல ஓட்டு போட்டிருக்காங்க, அதிமுக கடுப்புல ஓட்டு போட்டிருக்காங்க. கடுப்புல விழுந்த ஓட்டு ஒரு அதுதான் என்னன்னா இந்த முடிவை நானே எதிர்பார்க்குறேன். இதை வந்து கணிப்பிலே வைக்க முடியாது, அகலாவிலே வைக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாறுபட்டு இருக்கு, இது வித்தியாசமா இருக்கு. முன்னெல்லாம் வந்து ஒரு அதிமுக திமுகன்ற ஒரு அலை இருக்கும், இப்படிதான் இவங்க வருவாங்க. இப்போ 3 முனை போட்டி 4 முனை போட்டி, அதை விட தாண்டி சசிகலாவோட இம்பாக்ட் பெருசா இருக்கு. தென் மாவட்டத்துல அதிமுக சில குறிப்பிட்ட தொகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா 5000 10,000 உச்சபட்சம் 20,000 வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பா சாத்தூர் தொகுதியில நைனா நிற்கிற தொகுதி சவாலான தொகுதி, கடுமையான போட்டி, மும்முனை போட்டி, அதுல எந்த மாற்றம் இல்லை. 4 முனை போட்டி சொல்லலாம், அதை மும்முனை போட்டி 4 முனை போட்டின்னு சொல்லலாம். தாவேக்க ஒரு பக்கம் ஓட்ட பிரிக்குது, ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, ஒரு பக்கம் திமுக, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் ஒரு பக்கம், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இசைக்கு சுப்பை 5 முனை போட்டியாக அங்க இருக்கிறது களம். 4 முனை போட்டி கடந்து 5 முனை போட்டியாக சாத்தூர் தொகுதி இருக்கிறது. அந்த 5 முனை தொகுதியில நயனா தப்பிக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய சவால் பெறும். அந்த இடத்துல கடற்கரைக்கு வந்து கிடைக்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. நயனா தோப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாஜக வெற்றி பெறுன்னு சொன்னா மொடக்குறிச்சி தொகுதியில அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கீர்த்திகா இனி நினைக்கிறேன் அந்த அம்மாவுக்கு வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போஜராஜன் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு சொன்னால் தாவேக்காவில் ஒரு ப்ளஸ் பாஜக எல்கையில் காந்தல் பகுதியில் வந்து தாவேக்கா ஓட்டு, திமுக ஓட்டுகள் தாவேக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் படுகாசு ஓட்டுகள் வந்து 2 லிங்காயத் குரூப்பு, இன்னொரு குரூப் இருக்குது, கரண்டியர் குரூப் இருக்குது. அது வந்து படுகாசுக்குள்ள அடங்கும். அந்த ஓட்டுகள் அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுதுனால அதிமுக ஓடுன்றதுனால போஜராஜனுக்கு காங்கிரஸ் ஏற்கனவே கேண்டிடேட் இல்லாமல் புதுசாக ஒரு கேண்டிடேட் போட்டதால அந்த இடத்துல வந்து போஜராஜனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 தொகுதி பாஜகவுக்கு சாதகம் சொல்லலாம். தமிழிசை வந்து 3ஆவது இருக்காங்க. வானதிக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. மீதி முருகனுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி. முருகனுக்கு 4 முனை போட்டி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வரலாம் வராமல் போலாம், இழுபறியா இருக்கு. ஸோ அதனால இந்த 2 தொகுதி பாஜகவுக்கு சாதகமா இருக்கு. மீதியெல்லாம் வருமானது ஆய்வின் மூலமாக தரவு கூட சரியாக இல்லைன்னு பார்க்கலாம். இப்ப பாஜக வந்து அண்ணாமலை சரியா பயன்படுத்தி இருக்கலாமோ? அது தவறிட்டாங்க. சரியான நேரத்தில் ஒரு வருடம் எலெக்ஷன் வச்சுட்டு அந்த நேரத்தில் போயிட்டு அண்ணாமலை எடுத்தது மிகப்பெரிய தவறு. அந்த நேரத்தில் எடுத்துருக்க கூடாது. ஸோ அந்த நேரத்தில் வந்து அண்ணாமலையை வச்சிருக்கணும். ஸோ வைக்காது மிகப்பெரிய தப்பு தான். அது எந்த மாற்றம் தப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதனுடைய விளைவு இந்த தேர்தல் முடிவில் கொடுக்கும். இனி வருங்காலத்துக்கு அண்ணாமலை அதில் பயணம் செய்வதும் தன் வாழ்க்கையை அழிவி நோக்கி கொண்டு போதும் ஒன்று தான். பிஜேபி அவர் ஒரு லீடராக உருவெடுத்து விட்டார். அவர் தனித்துவமான ஒரு தலைவர். உருவெடுத்த போது அவர் தனி கட்சி வெற்றி தோல்வி என்பதெல்லாம் வேறு. ஒரு தனி கட்சி தனித்தலைவர் என்ற தனித்துவமான ஒரு எப்படி சீமான் விஜய் அப்படின்னு சொல்றாங்க, அது போல வந்து சீமானை ஒப்பிட வேண்டாம், விஜய் ஒப்பிடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பவரான ஒரு லீடரா அண்ணாமலை இருக்காரு. எதிர்காலத்தில் சிஎம் கடை போகும் வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து பிஜேபியில் இருந்தது பிஜேபிக்கும் பலன் அல்ல, அவருக்கும் பலன் அல்ல. காலங்களை கமலாதேவி காலை ஆட்டி கொண்டு காலை தீர்த்து கொண்டு இருப்பதற்கு அரசியலுக்கு வர்றதுக்கான ஆள் இல்லை. இளைஞர், வயது இருக்கிறது, இளமையானவர், இன்னும் 20 ஆண்டு துடிப்பாக அரசு செய்யக்கூடிய உடல் கட்டமைப்பு இருக்கிறது. நிச்சயமாக அவர் தனித்துவமாக வந்தால் அவர் நாட்டுக்கு நல்லது, அவர் சார்ந்தவர்களுக்கும் நல்லது. நிறைய பேர் அண்ணாமலை அவர்கள்லாம் முடிவெடுக்கலன்னு வருத்தத்தோடும் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள்லாம் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அவர்களையும் புறக்கணிக்க முடியாது, அவர் ஆதரவுகளையும் தக்க வைத்துக் கொள்ளணும். இப்போ விட்டாரா என்னைக்கும் ஆதரவுல இது பிடிக்க முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆதரவுலாம் அடுத்த கட்ட நோக்கி போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு முடிவெடுத்து வரும்போது அவங்களாம் யாருமே வரமாட்டாங்க. அதனால இது அண்ணாமலைக்கான ஒரு சவாலான டைம். ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அண்ணாமலை இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போமா என்ன நடக்குது, ரிசல்ட் வந்து எப்படி வரும், அது குறித்து தொடர்ந்து பேசுவோம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள். ரொம்ப நன்றி தமிழ் தவறுகளுக்கும் அன்புறவுகளுக்கும்.